ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே 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 சிவ. ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா. இந்த விசுவாவசு வருஷம் பங்குனி மாதம் 7, 8 மற்றும் 9 இந்த 3 நாட்களும் சூரிய பூஜை, பாஸ்கர பூஜை, திருப்பைஞ்சலி இந்த இடங்களிலே 21, 22, 23 மார்ச் 2026 சனி, ஞாயிறு, திங்கள் இதை பயன்படுத்தி கொண்டால் ஒரு விதமான அற்புதங்களை நீங்கள் எதிர்காலத்திலே நிகழ்த்தி காட்டலாம். சாதிக்க முடியாததையெல்லாம் சாதிக்கலாம். சொன்ன வாக்கு தவறியர்கள், நாளைக்கு நான் வருகிறேன், நாளை நான் செய்கிறேன் என்று அதை மறந்துவிட்டு உதாசீனப்படுத்தி விட்டவர்களுக்கு எதிர்காலத்திலே கிடைக்க வேண்டியவை ஏதாவது நல்லதாக இருந்தால் அது நம்மை விட்டு கிடைக்காமல் தள்ளி செல்லும். அப்படிப்பட்ட நிலை பல குடும்பங்களுக்கு, பல பேருக்கு வந்து கொண்டிருப்பது காரணம், நாம் சொன்ன வாக்கை காவந்து செய்யாமல் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னேன், இது என்ன சட்டமா திட்டமா என்று நினைப்பார்கள். அப்படியே குடும்பத்தில் ஒருவர் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் மற்றொருவர் அதெல்லாம் விடுங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படி என்று ஆண்களோ பெண்களோ அலட்சியமாக இருந்தவர்களுக்கு பெரும் சோதனைகள் வரும்போது உதவி செய்வோர் யார் இருப்பார்? நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். இப்படி சூரிய கிரகணங்கள், பாஸ்கர பூஜை விடியற்காலை நேரத்திலே நாம் குறிப்பிட்ட பல ஆலயங்களிலே அந்த சிவபெருமான், அதாவது மூலமூர்த்தி மீது படுவதே சூரிய, அதாவது பாஸ்கர மூர்த்தி பூஜை என சித்தர்கள் அழைக்கின்றார்கள். இப்படி ஆலயத்திலே, அலுவலகத்தில் தேவையான உரிய அனுமதிகளை முன்னரே பெற்று ஆவண செய்ய முயல வேண்டும். அதி உஷ்ண ஒளி கிரணங்களை தாங்கும் சக்தி உள்ள நிலப்பரப்பில் மட்டுமே வளரும் பைஞ்சலி வாழை என்கின்ற வாழையில் ஒன்று உண்டு. அப்படிப்பட்ட இந்த வாழை விருட்சம் உள்ள ஸ்தலம்தான் திருப்பைஞ்சலி. ஜீவராசிகளின் ஆயுளை நீடிக்க செய்யும் தெய்வீக சக்தி கொண்ட வாழை மரம் ஸ்தலம்தான். அப்படிப்பட்ட ஏதோ ஒரு வாழை தரிசனம் பண்ணுறோம், அது ஸ்தல விருட்சம் என்று நாம் நினைத்தோம். அதனுடைய பெயர் என்ன? பைஞ்சலி என்கின்ற வம்சத்தை சேர்ந்த ஒன்றாகும். நவக்கிரக வழிபாடுகளுக்கு முன் ஏற்பட்ட பல யுகங்களுக்கு முன் தோன்றிய ஆதிசிவன் அருளும் ஸ்தலம் திருப்பைஞ்சலி என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இரு அம்பிகைகளாக ஸ்ரீ விசாலாட்சி மற்றும் நெடுங்கண் நாயகியுடன் ஈசன் திரு நீலிவனேஸ்வரராக அருள் பாலிக்கும் ஸ்தலம் திருப்பைஞ்சலி. ஈசனின் அமிர்த சக்தி, தீர்க்க சக்தி, ஜீவித சக்தி, ஔஷத சக்தி, அதாவது மருத்துவ சக்தி, ஆத்மசக்தி, திவ்ய சக்தி, பஞ்சபூத சக்தி, நியாச சக்தி, ருத்ர சக்தி, அகோர சக்தி, பிரளய சக்தி, அக்னி சக்தி போன்ற அனைத்து சக்திகளையும் பெற்றுத்தரும் சூரிய பாஸ்கர ஸ்தலம்தான் நாம் குறிப்பிடும் திருப்பைஞ்சலி. ஸ்ரீ சூரிய பகவான் தன் குடும்ப சகிதம் ஸ்ரீ யமதர்மராஜா ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடன் பாஸ்கர பூஜை ஆற்றுகின்ற ஸ்தலமே திருப்பைஞ்சலி. ஸ்ரீ யமதர்மராஜா குடும்ப சகிதமாக எழுந்து அருளியுள்ள இடமே இந்த திருப்பைஞ்சலி. இது எல்லோருக்கும் தெரியும். குறித்த ஹோரை பாஸ்கர பூஜை நாட்களிலே ஸ்ரீ சனீஸ்வரர் கழுகு வாகனத்தில் இந்த மூலவரை வந்து பூஜிக்கும் ஸ்தலம் என்பதை மனதில் வைத்து கொண்டு செயல்பட வேண்டும். பாஸ்கர பூஜை நாளிலே ஸ்தல விருட்சத்தை தரிசித்து வழிபட்டு பச்சரிசி மாவு கோலம் இட்டு கையால் அரைத்த சந்தனம், மஞ்சள், குங்குமம் இட்டு வழிபடுவது, 5 வகை வாழைப்பழங்கள் கொண்டு ஈசனுக்கு அபிஷேகம் செய்வது, எருமை மாடுகளுக்கு அகத்திக்கீரை, ஏழைகளுக்கு அகத்திக்கீரையுடன் பலாப்பழமும் உணவாக தானம் அளிப்பது, எள்ளு உருண்டை, எள் பொடி, எள் அன்னம், எல்லோரை தானம் செய்வது மிகுந்த சிறப்பான பலன்களை கூட்டி கொடுக்கும். கடுமையான நோய்களில் இருந்து நிவாரணம் பெற மேற்கண்ட வழிபாடும் தான தர்மமும் அருள் அளிக்கும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். நாம் குறிப்பிடும் திருப்பைஞ்சலி ஸ்தலம் திருச்சி மணச்சநல்லூர் மார்க்கத்திலே அமைந்துள்ளது. இது எல்லோருக்கும் தெரியும். திருக்கணித முறைப்படி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விசுவாவசு வருஷம் பங்குனி மாதம் 7, 8, 9 ஆகிய 3 நாட்களிலும் இப்படி
அதாவது 21/3/2026 முதல் 23/3/2026 முடிய அமைகின்ற நல்ல நாள். பாஸ்கர பூஜையிலே கலந்து கொண்டு இறைவன் அருள் பெற முயல வேண்டும். வருடத்திற்கு ஒரு முறை கிடைக்கும் இந்த நல்ல அற்புத தரிசனத்தை விட்டு விட்டு இயங்கக்கூடாது. வாய்ப்புகள் எல்லாம் சீவி சிங்காரித்து வராது. இரண்டாவது, பங்குனி மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, இன்று பரணி நட்சத்திரம் கூடும் ஞாயிற்றுக்கிழமை நாள் இயந்திர தர்ப்பண வழிபாடு 22/3/2026 ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதியும் கிழமையும் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை நிவர்த்திக்கு உதவி கொண்டு வருகிறது. அதை யாரும் புரிந்து கொள்வது இல்லை. அதற்கான வழிபாடை ஒரு குரு மூலம் தெரிந்து கொள்வதில்லை. நாம் ஏதோ ஒன்று கற்றுக்கொண்டோம், வீட்டில் சின்ன பூஜை செய்கின்றோம், லட்சுமி படம், விநாயகர் படம் வைத்திருக்கோம், பூ வைத்தோம், பொட்டு வைத்தோம், ஏதோ சில குறிப்பிட்ட ஆலயத்திற்கு சென்றோம். அங்கே என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எப்படி ஆரம்பிக்க வேண்டும், எப்படி முடிக்க வேண்டும் என்று தெரியாமலே தன்னை தானே உயர்வாக பேசிக்கொள்வது தவறு என்பதை நினைத்து கொள்ள வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை நாட்களிலே சூரிய சக்திகள் இந்த பிரபஞ்சம் எங்கும் அபரிமிதமாக பரிமளிக்கும் திருநாளாக அமைகிறது. ஸ்ரீ மத்ஸ்யேந்திர சக்கர வழிபாடு குபேர யோகத்தை கொடுக்கும், குடும்பத்திற்கு பல வகை ஆசிகளை பெற்றுத்தரும். அது மட்டும் அல்லாமல் நீரோட்ட சக்திகளையும் வாஸ்து சக்திகளையும் வேகமாக அபிவிருத்தி செய்ய வல்ல சக்கரமானது. ஞாயிற்றுக்கிழமை கூடும் பரணி நட்சத்திர நாளிலே முதலிலே பித்ரு தர்ப்பணம் முறையாக ஆற்றி பிறகு ஸ்ரீ மத்ஸ்யேந்திர சக்கர பூஜை ஆற்றுவது மிக மிக அற்புதமான, மிக விரைவிலே குபேர செல்வத்தை கொடுக்கின்ற, யோகத்தை கொடுக்கின்ற மத்ஸ்யேந்திர சக்கர வழிபாடு. இது கையிலும் எடுத்து செல்லலாம். செல்லுகின்ற இடமெல்லாம் காரிய ஜெயம். கைக்கும் கைக்கும் தான் சார். நான் 1 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன். 2 குடும்பத்தை நிர்வகிக்கும் பொறுப்பு என் தலையில் விழுந்து விட்டது. போராத காலத்திற்கு 2 குழந்தை பிறந்திருக்கு. மனைவி ஒரு ஊரில் இருக்கா, நான் ஒரு ஊரில் இருக்கேன். இப்படி பல பிரச்சனைகளுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ஒரு ஊரிலே தொழில் செய்து மற்றொரு ஊருக்கு அதே தொழிலை விருத்தி செய்யும் போது அதில் ஏற்படும் சில நன்மைகளும் திடீரென்று பெரும் மாற்றமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக பார்த்த எத்தனையோ அனுபவசாலிகள் உண்டு. ஆனால் வெளியில் சொன்னால் வெக்கம், வேதனை, நம்மை குறைவாக அண்டர் எஸ்டிமேட் போடுவார்கள் என்கின்ற பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். இவர்களுக்கு தக்க குருவை நாடி பரிகாரங்களை, வழிபாடுகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட நாட்களே ஸ்ரீ வரதராஜ பெருமாள், ஸ்ரீ வாராகியம்மன், ஸ்ரீ பாதாள மூர்த்திகள், விருத்தாச்சலம், திருச்சி மலைக்கோட்டை, வாத்தலை அருளும் ஆலயங்களிலே அருள்பாலிக்கும் இறைவனை வழிபாடு செய்து அன்னதானம் ஆகியவற்றால் வீடு, நிலம் வகைகளில் ஏற்பட்ட கடன் சுமை நிவர்த்திக்கு துணை புரியும் நல்ல நாள். திருக்கணித முறைப்படி விசுவாவசு வருஷம் பங்குனி மாதம் 8ஆம் தேதி 22/3/2026 இன்று ஞாயிற்றுக்கிழமை கூடும் பரணி நட்சத்திர நாளாக நமக்கு அமைவது இப்படிப்பட்ட நல்ல காலம். சொல்வால் பரணி கிருத்திகை எதுவும் செய்யாதே, அஷ்டமி நவமி எதுவும் செய்யாதே, இப்படி மட்டும் சில குறைவாக எடை போட்டு சில நல்ல நாளையும் வீணாக்கி கொள்கிறோம். இப்படி நல்ல சந்தர்ப்பங்கள் சீவி சிங்காரித்து கொண்டு வருவது இல்லை என்பது உங்களுக்கு மனதில் மீண்டும் மீண்டும் பதிய வைக்கிறோம். இதனுடைய விளக்கங்கள் 9488765604 என்கின்ற எண்ணில் கேட்டு தொடர்பு கொள்ள வேண்டும். மேலும் 3ஆவதாக பங்குனி மாதம் 8ஆம் தேதி ஆதித்யாதிக வைதிருதி தர்ப்பண நாள் என்று வைதிருதி யோக தர்ப்பணம் செய்த அப்படி செய்ய வேண்டிய சிறந்த ஸ்தலங்களாக நாம் இங்கே குறிப்பிடும் தேனிமலை, திருக்கோலக்குடி, குருவி ராமேஸ்வரம், மருதாடு போன்ற ஸ்தலங்கள் அமைகின்றன. தவறுகளை திருத்தி நல்ல நிலைகளிலே செலுத்தும் பலாபலன்களை மிக மிக வேகமாக நன்கு அளிக்க வல்ல வைதிருதி யோக தர்ப்பண சக்திகள் உங்களுக்கு உதவும். வைதிருதி நாளிலே, இந்த யோக நாளிலே செய்யப்படும் தர்ப்பணத்திற்கு எப்பேற்பட்ட தவறுகளை திருத்தி தரும் சக்திகள் அபரிமிதமாக இருப்பதால் சமுதாய குற்றங்கள் தனிய இது மிகவும் உதவியாக இருக்கும். பெறுவதற்கரிய இந்த மானுட பிறவியை பெற்று உள்ளமையால் ஒவ்வொரு மனிதனும் தன் முன்னோர்களுக்கு, வருங்கால சந்ததிகளுக்கும் நல்ல முறையிலே வாழ தேவையான வகையிலே வழிபாடுகள் நடத்துவதோடு மட்டுமல்லாமல் நல்ல நடத்தை, அப்படிப்பட்ட நிறைந்த வாழ்க்கையும் காட்ட வேண்டும்.
இதை சீரிய முறையிலே நிறைவேற்றிட இது போல ஞாயிற்றுக்கிழமை கூடும் வைத்திருதி யோக தர்ப்பண நாட்கள் உதவுகின்றது. 4 ஆதித்யாதிக வைத்திருதி தர்ப்பண நாளிலே முதலில் கோதுமை தானியங்கள் மேல் தர்ப்பை சட்டம் வைத்து தர்ப்பணம் அளித்தல், கோதுமையை பறவைகளுக்கு இடுதல், கோதுமை வகை உணவு பண்டங்களை தானம் அளித்தல், கோதுமை அல்வா, கோதுமை பூரி, சப்பாத்தி. அதற்கு பின் நாம் உணவோ நீரோ ஏற்பது என்று நீங்கள் ஒரு சங்கல்பம் செய்து கொண்டு இப்பொழுது கூட செய்யலாம். தவறில்லை, கவலைப்படாதீர்கள். இப்படி நாள் நட்சத்திரம் எல்லாம் சேர்ந்து வரும் என்பது நாம் சொல்ல முடியாது. அப்படியே கவனிக்காதவர்கள் பல கோடி பேர்கள். எதையும் குரு நம்பிக்கையுடன் செய்யும் பொழுது உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உண்டு. மேலும் பல வாகனத்துறைகளிலே வாகனத்தை வைத்து ஒரு போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட்டேஷன், கார்கோ இப்படி செய்கின்றவர்களுக்கு ஒரு பெரும் நெருக்கடியை மிக விரைவில் சந்தித்து தனது தொழிலிலே தீர்க்க முடியாத ஏதோ எதிர்காலத்திலே ஒரு தடைகள், ஏதோ ஒரு பிரச்சனைகள் இப்படியெல்லாம் வர வாய்ப்பு உள்ளது. காரணம் சனீஸ்வர பகவான் அந்த நிலையிலே இருக்கின்றபடியாலும் சில கிரக அமைப்பாலும் நாம் செய்த புண்ணிய பாவங்களுக்கு ஏற்றவாறு பெரும் அளவிலே நமக்கு சோதனை தரலாம். சிறு அளவிலும் அது முடியலாம். ஆனால் நம்பிக்கை, தீராத இறை நம்பிக்கை, தான தர்மம், தாராள உள்ளம், தாராள மனசு இவைகளினால் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இப்படி பங்குனி 9 அதன் முதல் 14 7 நாட்கள் சூரிய பூஜை நடக்கின்ற அற்புதமான ஒரு இடம் உத்தமர் சீலி. 23 அதன் முதல் 23 மார்ச் முதல் 28 மார்ச் 2026 திங்கட்கிழமை, அதாவது சனிக்கிழமை, திங்கள் முதல் சனிக்கிழமை வரை, நாளை முதல் சனிக்கிழமை வரைய சூரிய கிரணங்கள் பாஸ்கர பூஜை. விடியற்காலை நேரத்திலே சில குறிப்பிட்ட ஆலயங்களிலே மூலமூர்த்தி மீது படுவதே இந்த சூரிய பூஜை என்பது தெரியும். இப்படி ஆலயத்திலே, அலுவலகத்திலே நன்றாக விசாரித்து தேவையான உரிய அனுமதிகளை முன்னரே பெற்று ஆவண செய்ய முயலுங்கள். இரட்டை பனைமரம் உள்ள அற்புதமான இடம் இந்த உத்தமர் சீலி. பல வருடங்களாக இந்த இரட்டை பனைமரம் இருக்கின்றது. இதனுடைய சக்திகளை சொன்னால் அந்த மரத்தை நீங்கள் விடமாட்டார்கள். அதனால் சில ரகசியம் இருக்கிறது. இந்த இடமே நித்திய வாஸ்து பூஜை, வாஸ்து ஹோமம், இந்த வாஸ்து தெய்வத்தை வழிபடுகின்ற தலம். இப்படி விடியற்காலை 4:30 மணி முதல் 6:30 மணி வரை தினமுமே இப்படி முறையிலான வாஸ்து நேரத்திலே பனைமரங்களுடன் இறைமூர்த்திகளை வணங்கி அடிப்பிரதர்ஷனத்துடன் வழிபட வேண்டிய உத்தமர் சீலி தலம். இப்படி இங்கு ஒரு அற்புதம். ஸ்ரீ வாலி தாரா தம்பதிகள் தன் மகனும் ஸ்ரீ அங்கதனை பெற மார்க்கண்டேய மகரிஷி அவருடைய ஆசி, அவருடைய அருள், அவருடைய முறையிலே திரு அண்ணாமலையாரை வழிபட்ட ஸ்தலம் உத்தமர் சீலி. வருடத்தில் குறிப்பிட்ட சில நாட்கள் சந்திர கிரணங்களும் பூஜை செய்யும் ஸ்தலமே இந்த உத்தமர் சீலி. கங்கை காவிரி இணைப்புக்கு உரிய பூஜைகளை கொடுக்க போகும் தலம்தான் உத்தமர் சீலி. மிக விரைவிலே கங்கை காவிரி இணைப்பு உண்டாகும். அப்படிப்பட்ட புண்ணிய பூமி. அப்படி இருக்கும்பொழுது நமது சாதாரண இந்த லௌகீக வாழ்க்கையிலே எவ்வளவு காரியத்தை சாதித்து கொள்ளலாம். இதை எடுத்து வெளியில் சொன்னால் வியாபாரமாக்கி விடுவார்கள். ஆகினால் புரிந்தவர்கள் எளிமையாக புரிந்து கொள்ளுங்கள். ஈசன் கைலாசநாதராக, அம்பாள் ஆனந்தவல்லி சமேத கைலாசநாதராக அருள்பாலிக்கும் தலைமை உத்தமர் சீலி. ஸ்ரீ சரஸ்வதி மாதா ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி முன் அமர்ந்து தொடர்ந்து பஞ்சாட்சர ஜபம் செய்து காலம் கணிகையிலே அப்படி செய்யும்பொழுது ஒரு காலமானது, நேரமானது வந்துவிட்டது. அப்படி வரும்பொழுது வசுந்தரா வம்சாதினி என்கின்ற அற்புதமான 2 வகை வீணையை பரிசாக பெற்ற இடமே இந்த உத்தமர் சீலி. சரஸ்வதிக்கே 2 விதமான வீணைகள் பரிசாக கிடைத்தது. அதுதான் வசுந்தரா வம்சாதினி. இப்படி அமர்ந்த கோல மகாலட்சுமி தனி சன்னதி கொண்டு வசந்த மகாலட்சுமியாக அருளும் ஸ்தலமே உத்தமர் சீலி. இப்படி நாம் சொல்லுகின்ற உத்தமர் சீலி தலம் திருச்சி கல்லணை மார்க்கத்திலே திருவளர்ச்சோலையை அடுத்து அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. திருக்கணித முறைப்படி விசுவாவசு வருஷம் பங்குனி மாதம் 9ஆம் தேதி முதல்
14ஆம் தேதி வரை 7 நாட்கள், ஆங்கிலம் 23/3/2026 முதல் 28/3/2026 முடிய அமையும் சூரிய பாஸ்கர பூஜைகளை கலந்து கொண்டு இறைவன் அருள் பெற முயல வேண்டும். வருடத்திற்கு ஒரு முறையே கிடைக்கும்படிப்பட்ட அற்புதமான சந்தர்ப்பங்களை நீங்கள் உரிய முறையில் பயன்படுத்தி கொள்ள முயலுங்கள். இதை பலருக்கும் எடுத்து சொல்லும்போது புண்ணியமோ புண்ணியம் கோடி கோடியாக வரும். நல்லதை பரப்புங்கள். வதந்திகளை பரப்புகின்றார்கள். அவர்கள் பெரிய அளவில் ஏதோ ஒரு பிரச்சனைகளை மாட்டி அதையே போல் நம்பி மொட்டை கடிதம், மொட்டை பெட்டிஷன், குறை சொல்வது, தேவையற்ற பிரச்சனைகளை வதந்திகளாக பரப்பி ஜனங்களை நடுங்க வைப்பது அவர்களுக்கு கிடைக்கப் போகின்ற தண்டனை, இறை தண்டனை யாராலும் தடுக்க முடியாது. 4வது தேனிமலையை பற்றி பார்ப்போம். இப்படி கிரிவலம் வருகின்ற திங்கட்கிழமை 23/3/2026 புதுக்கோட்டை பொன்னமராவதி காரையூர் கொப்பனாம்பட்டி அருகில் உள்ள 6 முகத்துடன் அருள்பாலிக்கும் முருகன் அருள்பாலிக்கும் ஸ்தலமே தேனிமலை. இங்கு வள்ளி தெய்வ யானை சமேத ஸ்ரீ முத்துக்குமார சாமியாக முருகன் திரு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சித்தர்கள் தினமுமே சதா சர்வகாலம் சூக்ஷ்ம வடிவில் தியானம் புரிகின்ற குகைகள் அதிகமாக நிறைந்த சிறிய மலைக்கோவில் ஸ்ரீ பெருமானந்த சித்தர் ஜீவாலயம் உள்ள அதி அற்புத மலைக்கோவில். சித்தர்கள் இன்னைக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் தினமும் கிரிவலத்துடன் வழிபாடு செய்யும் மலைக்கோவில் இந்த தேனிமலை. இந்த மலையில் உள்ள பாறைகள் கொப்பு பாறை வகையை சார்ந்தவை. இப்படிப்பட்ட பாறைகளில் இருந்து கசிந்து வரும் நீரே பல கோடி மருத்துவ சக்தி உடையதாகும். எப்படிப்பட்ட நோய்களையும் தீர்க்கும். பிறக்காதவர்களுக்கு குழந்தையே இல்லை என்று கடைசியில் கைவிட்டவர்களுக்கு ஒரு குரு முறைப்படி இந்த நீரை முறையாக இறைவனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து இந்த பாறைகளிலிருந்து வழிந்து வரும் நீரை ஒரு செம்பு கண்ணாடி பாத்திரத்தில் பிரித்து வைத்து மனமுருகி இறைவா நல்ல வம்சத்தை கொடு என்று வேண்டி வந்தால் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியம், சுகப்பிரசவம் ஏற்படும். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பல ரகசியங்கள் இருக்கிறது. அது ஒரு சர்க்குரு மூலம் தெரிந்து கொள்ளுங்கள். இப்படி திங்கட்கிழமையும் கிருத்திகை நட்சத்திரம் சேர்ந்து வருகின்றது. இதை போல திங்களும் கிருத்திகையும் சேர்ந்து அமைகின்ற நாளிலே தேனிமலை கிரிவலம் செய்வதால் செவ்வாய் தோஷத்தால் ஏற்பட்ட திருமண தடங்கள், அதற்கு பிறகு ஏற்பட்ட பலவிதமான வியாபார தடங்கள், அவைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். மேலும் பல விளக்கங்களுக்கு நமது அகஸ்திய விஜயத்தை பார்த்து படியுங்கள். 1. மலையை கிரிவலம் வந்து ஆறுமுக பெருமானை தரிசனம் செய்து 2. ஆறுமுக பெருமானுக்கு நல்ல பசும்பாலிலே குங்குமம், காரரிசி என்கின்ற சிகப்பு அரிசியால் அபிஷேகம் செய்து 3. ஸ்ரீ பெருமானந்த சித்தர் ஜீவாலயத்திலே தக்காளி சாதம், அன்னம், பீட்ரூட் சாதம் கலந்து தானம் செய்ய வேண்டும். இப்படி அரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்யுங்கள். இதை பலருக்கும் எடுத்து சொல்லுங்கள். இவைகளை நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் குடும்பத்தில், வியாபாரத்திலே ஒரு அற்புதமான சந்தோஷம் ஏற்படும். 5வதாக 24/3/2026 சஷ்டி திதி கூடும் செவ்வாய்க்கிழமை. சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்று சொல்வார்கள். சஷ்டியிலேயே நீங்கள் உபவாசம், விரதம் இருந்தால் பௌர்ணமியிலே முடிக்கும் போது அகப்பை என்கின்ற கர்ப்பப்பையிலே குழந்தை தரிக்கும். எத்தனையோ பேருக்கு குழந்தை இல்லாத ஒரு கஷ்டம், ஏக்கம், மருத்துவம் பார்த்தும் அது நடக்கவில்லை என்று யார் யாரையோ நம்பி ஜோதிடம், பரிகாரம், ஹோமங்கள், யஜ்யங்கள் செய்தும் இதுவரை குழந்தை இல்லை என்று நினைக்கிறவர்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல நாள் செவ்வாய்க்கிழமை கூடி வருகின்ற சஷ்டி திதி. இப்படி ஆயில்ய நட்சத்திர நாட்கள் சேர்ந்து வருகின்ற மருத்துவ சக்தி அதிகமாக விருத்தி தரும் நாட்கள் ஆகும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த நாட்களிலே ஆற்றும் இறை வழிபாடுகள் மிக மிக அளப்பரிய நோய் நிவர்த்தி சக்திகளை அளிப்பதாகும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதிலும் குறிப்பாக மேற்கண்ட 3ம் ஒன்றுடன் ஒன்று மற்றொன்று சேர்ந்து வரும் நாட்களை முறையாக பயன்படுத்தி கொள்ள இனிமேலானும் முயற்சி செய்யுங்கள். எத்தகைய கடுமையான நோய்க்கும் நல்ல நிவர்த்தி அருளக்கூடிய 5 பைரவ சக்தி ஸ்தலங்கள் உள்ளன. மூலிகைகளின் அண்ட சராசர அதிபதியான ஸ்ரீ அகஸ்திய மகாபிரபு இந்த பூவுலகத்தில் மூலிகைகளின் நல் விருத்திக்கு அதுக்காக நிதம் விசேடமாக வழிபடும் மருத்துவ சக்தி இடங்களிலே மிக முக்கியமாக 5 உண்டு. அவை சீர்காழி அருகே உள்ள ஸ்ரீ வைத்தீஸ்வரன் கோவில், பாண்டூர், ஐவநல்லூர், வரகடை, ராதாநல்லூர் ஆகிய 5ம்,
பஞ்சமகா வைத்திய சக்தி ஸ்தலங்கள். இது பஞ்ச மகா வைத்தியநாத ஸ்தலங்கள் என்று சொல்லலாம். இவை 5ம் பஞ்சமகா வைத்திய சக்தி ஸ்தலங்கள் என்று சித்தர்கள் உரைக்கிறார்கள். இதிலும் குறிப்பாக பாண்டூர் சிவசலத்திலே அருளும் பைரவமூர்த்தி பரம ஔஷத பைரவமூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார். பூ உலகிலே எந்தெந்த காலத்திலே எந்தெந்த மூலிகைகள் எந்தெந்த பூமியிலே வளர்ந்து பயனாக வேண்டும், பயன் கொடுக்க வேண்டும் என்பதை நிர்ணயிப்பதுதான் இந்த பைரவருடைய வேலை. செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த 5 மகா பைரவ சக்தி ஸ்தலங்களிலும் நீங்கள் முறையாக மன ஈடுபாட்டுடன் வழிபட்டு வருவதால் சிறப்பான பலன்களை பெறலாம். எத்தகைய கடுமையான நோயையும் உடனே நீக்கும் அற்புத வழிவகை கிடைக்க செய்யும் ஆலயங்களும் ஆகும் என்பதை தெரிந்து கொள்ள. இதிலும் குறிப்பாக விந்து அணு குறைவு, கர்ப்பப்பை பிரச்சனைகள், பிள்ளை பேர் இல்லாமல், குழந்தையே இல்லாமல் பல ஆண்டுகளாக 7 வருடம் 8 வருடம் 10 வருடம் வாழ்ந்து கொண்டு மனவேதனையுடன் இருக்கின்ற தம்பதியினர் நல்ல முறையிலே குழந்தை பெற்று ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள். இப்படி சந்ததிகளுடன் நல் குடும்பமாக மன நிம்மதியின்றி வாழ வேண்டும் என்று விரும்புவோர், இந்த மனசாந்திக்காக ஏங்கி வாழ்வோர் எத்தனையோ பேர். இவை பற்றி நமது அகஸ்திய விஜயத்திலே விளக்கமாக கொடுத்து கொண்டே வருகிறோம். கடுமையான நோய்களால் அவதி பெற்று வருவோர் மேற்கண்ட 5 பஞ்சமகா வைத்தியநாத ஸ்தலங்களிலே செவ்வாய்க்கிழமைகளில் சஷ்டி திதி நாட்களிலே தேய்பிரை அஷ்டமி திதி நாட்களில் வழிபடுவது சிறப்பான பலனை தரும். திருக்கணித முறைப்படி விசுவாச வருடம் பங்குனி மாதம் 10ஆம் நாள் 24/3/2026 சூரிய உதயம் முதல் மதியம் 4:09 வரை சஷ்டி திதியுடன் செவ்வாய்க்கிழமை சேர்ந்து வருகின்றது. அரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்யுங்கள். இதை பலருக்கும் எடுத்து சொல்லுங்கள். இப்பொழுதெல்லாம் சில பேர் கேட்டுக்கொண்டு வருகிறார்கள், சில பேர் பல பேருக்கு பகிர்ந்து கொண்டு வருகின்றார்கள். குறிப்பாக ஜோதிடர்கள், நாடி ஜோதிடர்கள் இதை எடுத்து சொன்னால் உங்களுக்கும் புண்ணியம் வரும். 5வது மலைத்தல வழிபாட்டிலே தெய்வீக மகத்துவம். ரோகிணி நட்சத்திரம் கூடும் செவ்வாய்க்கிழமை உடலில் வலுவும் தெம்பும் ஆரோக்கியம் இருக்கும்போதே மலைத்தல வழிபாடுகளை செய்துவிட வேண்டும். பிறகு இயங்கக்கூடாது, கவலைப்படக்கூடாது. மலையரசி நட்சத்திரமாக போற்ற பெறுவதும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு உரியதும் ரோகிணி நட்சத்திரம். இதை நன்றாக உங்களுக்கு தெரியும். இந்த நாளிலே மலைகளில் வழிபாடு விசேஷமான பலன்களை அளிக்கும். ஸ்ரீ முருகனுக்கு உரியது செவ்வாய்க்கிழமை. மலைத்தலங்களிலே பொதுவாக பெருமாளும் முருகப்பெருமானும் அவர்களே அருள்பாலிக்கும். உதாரணமாக திருப்பதி மலை, எத்தனையோ முருகர் கோயில் மலைத்தலங்கள் இருக்கிறது. இவைகள் அருள்பாலிக்கின்ற சக்திகளை நாம் உணரவில்லை. எனவே ரோகிணியிலும் செவ்வாய்க்கிழமையிலும் குறிப்பாக இவை 2ம் இணைந்து வரும் நாட்களிலே மலைத்தல மகிமைகள் நன்கு உங்களை விருத்தி செய்யும். ஒரே மலையிலே முருகனும் பெருமாளும் அருளும் தலங்கள் எது என்றால் மலையடிப்பட்டி, திருச்சி துவாக்குடி அருகில் உள்ள கண் நிறைந்த பெருமாள். ஒரு மண்டல காலத்திற்கு ஒரு முறையேனும் தேனிமலை, குன்றக்குடி, திருமலை, திரு அண்ணாமலை, பிரான்மலை போன்ற ஏதேனும் ஒரு மலைத்தலத்திலேனும் வழிபட்டு வருதல் கபால சக்திகளை மிக மிக மேம்படுத்தி தருவதாகும். மலைத்தல தரிசன நாட்களிலே நல் உடல் ஆரோக்கியம். இப்படி உள்ளவர்கள் 2 மலைத்தலங்களிலும் ஏறி சென்று முருகனையும் பெருமாளையும் தரிசித்து துதிய அம்சங்கள், அதாவது இரட்டை அம்சங்கள் கூடிய முந்திரி, நிலக்கடலை, தேங்காய்ப்பால், தயிர் போன்றவற்றை தானமாக அளித்தல் மிகவும் விசேஷமான பலனை கொடுத்து உங்கள் காரியங்கள் மிக விரைவாக வெற்றி பெறும். இதனால் அலுவலகம், வீடு 2லுமே பிரச்சனைகள் நிறைந்து வாழ்வோரின் துன்பங்கள் தனிய வழி பிறக்கும். உடல் வளம் இல்லாதோர், வயதானோர், கட்டுமலை கோயில் எனப்படும் சீர்காழி, கும்பகோணம், ஸ்ரீ சக்கரபாணி, சாரங்கபாணி, காஞ்சிபுரம், ஸ்ரீ வரதராஜர் போன்ற சற்றே உயரமான சன்னதிகளிலே உள்ள பெருமாள், முருகன் இவர்களை வழிபட வேண்டும். அனைத்தலங்களிலே சிதறுகாய் உடைத்தல் பிரேத தோஷ நிவர்த்திக்கும். பிள்ளைகள் சரியாக உணவே உண்ணாமல் ஒல்லிக்குச்சியாக இருக்கின்ற தோஷமும் தீர உதவும். மேலும் விளக்கங்களை நமது அகஸ்திய விஜயத்தில் கொடுத்துள்ளோம். மலைத்தலங்களுக்கு நீங்கள் போகும்பொழுது நல்ல பிராண சக்திகளை பெற்றிட உதவும் வகையிலே 36 முறையேனும் மூலிகை புற்களுக்கு இடையே மிகவும் கவனமாக பாதுகாப்பாக அமர்ந்து பிராணாயாமம் செய்ய வேண்டும். திருக்கணித முறைப்படி விசுவாச வருடம் பங்குனி மாதம் 10ஆம் தேதி 24/3/2026 சூரிய உதயம் முதல் இரவு 7:05 உடைய செவ்வாய்க்கிழமையுடன்
ஒரு ரோகிணி நட்சத்திரம் சேர்ந்து வருகிறது. இப்படி நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மேலும் பாண்டுவதூத பெருமாளை வழிபடும் முறையிலே எத்தனையோ இருக்கின்றது. அங்கே உரப்படை என்கின்ற அடையை செய்து வெண்ணெய் தடவி தானம் கொடுத்தால் காரியங்கள் வெற்றி பெறும். நிறைவேறாதவை நிறைவேறும். குழந்தை பாக்கியம் அதே மாதத்தில் அதே வாரத்தில் உற்பத்தியாகி நல்ல குழந்தை கிடைக்கின்ற ரோகிணி தயிர் இட்லி செய்து படைத்து தானம் செய்து நீங்களும் உண்டு செல்வ குபேர யோகத்துடன் சிறந்து வாழ காஞ்சிபுரம் சங்கரமடம் அருகிலே ஸ்ரீ உள்ள பாண்டவதூத பெருமாளையும் வணங்குகள். இப்படி தெய்வீக ரகசியங்களை அள்ளி கொட்டி கொண்டு இருந்தாலும் படிப்பவர்கள் சிலர், அதை விட்டு விடுகிறவர் பலர், ஏதோ கேட்பவர் சிலர், செய்கின்றவர் சிலர். நாங்கள் என்ன செய்வது? கடை விரித்தோம், கொள்ளுவார் இல்லை, கட்டிவிட்டோம் என்று கொஞ்சம் கொஞ்சமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளால் அருணாச்சலா.